Welcome to Kishore Academy. In the video, 6th standard first midterm test 2024 question oda answers paathutirkom. So 1 word 2 marks already paathachi. Next, read the poem lines and answer the following question. So poem line read பண்ணி அதோட answers சொல்ல போறோம். What does the Nile refer to? So Nile னா ஒரு நதியோ உங்களுக்கு தெரியும். So Nile வந்து இங்க எதை ரெஃபர் பண்ணுதுன்னு கேட்டிருக்கு. Nile refers நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டஸ் வந்ததுனால ரெஃபர் வெர்பு கூட எஸ் சேர்த்துருக்கோம். Nile refers to the லாங்கஸ்ட்னா ரொம்ப நீளமான ரிவர் இன் த வேர்ல்டு. ஸோ உலகத்திலே ரொம்ப நீளமான நதி வந்து நைல் நதி. வேர் இஸ் இட்? வேர்னா எங்கே அது இருக்குது. இட் இஸ் இன் எஜிப்ட். ஸோ அது எங்கே இருக்குது? எஜிப்டில் இருக்குது. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். சீ டர்ட்டில்ஸ் கடல் ஆமை. ஸோ அதுக்கு ஆப்ஷன் கம் அஷோர் டு லே எக்ஸ். அது எதுக்காக கடற்கரைக்கு வருது? கம் வருது, அஷோர்னா அது கடற்கரை, டு லே எக்ஸ் முட்டை இடுறதுக்காக தான் அது வருது. நெக்ஸ்ட் ஹேட்ச்லிங்ஸ்னால் குட்டி குட்டி, அதோட ஆமையோட சின்ன குட்டி இருக்குல்ல அதான் ஹேட்ச்லிங்ஸ். கட் ஓப்பன் த லெதரி எக்ஷல். ஸோ அது என்ன செய்யும்? அந்த முட்டையிலேருந்து ஒரு குட்டி அழகு வச்சு உடைச்சிட்டு வெளியில் வரும் இல்லையா? ஸோ அதைத்தான் அங்கே கொடுத்துருக்காங்க. லெதரி எக்னா அது அதோட கொஞ்சம் நம்ம சொல்லுவோம்ல தோல், மிருகங்களோட தோல் இருக்குங்களா? ஸோ அதை தான் கொஞ்சம் லெதரியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. டர்ட்டில் ஸோ கடல் ஆமை. யூசஸ் இட்ஸ் ஃப்ரண்ட் ஃப்ளிப்பர்ஸ் டு ஸ்விம். ஸோ அது என்ன செய்யும்? அதோட முன் பகுதியில் இருக்கிற 2 கால் மாதிரி ஒரு பகுதி இருக்குங்களா தட்டையாக, அதை வச்சு தான் ஃப்ளிப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் ஸ்விம்னா நீந்தும். மெனி ஃபேக்டர்ஸ் நிறைய காரணிகள் எது கொடுத்துருக்காங்க? த்ரெட்டன் த சர்வைவல் ஆஃப் சீ டர்ட்டில்ஸ். த்ரெட்டன்னா பயமுறுத்துறது, சர்வைவல்னால் அது உயிரோடு இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸோ நிறைய மனுஷங்க மிருகங்கள்லாம் அதை வேட்டையாடுற ஒரு பயம் இருக்குது அந்த கடலாமைக்கு. அதனால தான் அது கடற்கரைக்குமே வரலன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய காரணங்கள் கடல் ஆமைகளோட வாழ்வுக்கு காரணமாக இருக்குது. அது பயப்படுறதுக்கு நிறையா காரணங்களாக இருக்குது. Fill in the blanks with words that convey the correct meaning of the sentence. ஸோ இதில் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, சாய்ஸஸ் ரெண்டும் ஒரே மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், ஸ்பெல்லிங் மட்டும் வேறு. ஃபர்ஸ்ட், டைனி ஹேட்ச்லிங்ஸ் ஃபால் டேஷ் டு மெனி ப்ரிடேட்டர்ஸ். ஸோ டைனி ஹேட்ச்லிங்ஸ்னால் அந்த குட்டி குட்டி ஆமைகள். டு மெனி ப்ரிடேட்டர்ஸ் அது என்ன செய்யும்? நிறையா மற்ற மிருகங்களுக்கு உணவாக மாறும். ஸோ இந்த இடத்துல 2 கொடுத்துருக்காங்க. ப்ரே பிஆர்ஏஒய். ப்ரேனா ஒன்று கடவுள் பக்தி, பிஆர்இஒய்னா மிருகங்களோட சாப்பாடு. இப்போ நம்ம சாப்பிட்றத உணவுன்னு சொல்லுவோம்ல, ஃபுட்டு. ஸோ மிருகங்கள் சாப்பிட்றது வந்து ப்ரேன்னு சொல்லுவோம். ஸோ உங்கள் ஆன்சர் வந்து ப்ரே. டைனி ஹேட்ச்லிங்ஸ் ஃபால் ப்ரே டு மெனி ப்ரிடேட்டர்ஸ். சீ டர்ட்டில்ஸ் லீவ் தயர் டேஷ் லைஃப் இன் த சீ. ஸோ கடல் ஆமைகள் லிவ்னா வாழுது, தயர் அதோட லைஃப் இன் த சீனா அதோட முழு வாழ்க்கையும். ஸோ இப்போ இங்கே 2 கொடுத்துருக்காங்க. HOLEனா ஓட்டன்னு சொல்லுவோம் இல்லையா, துவாரம் அது. அப்போ WHOLEன்னா தான் முழுவதும். ஸோ இந்த இடத்துல முழுவதும் தான் வரணும். சீ டர்ட்டில்ஸ் லீவ் தயர் ஹோல் லைஃப் இன் த சீ. த டர்ட்டில்ஸ் கம் அஷோர் ஒன்லி டூரிங் த டேஷ். ஸோ கடலாமைகள்லாம் கடற்கரைக்கு எந்த டைமில் வரும்னு கேட்டு டூரிங் த. ஸோ 2 கொடுத்துருக்காங்க. NIGHTனா உங்களுக்கே தெரியும் இரவு நேரம், KNIGHனா காவலுக்கு நிற்கிற செக்யூரிட்டியை சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல NIGHT. The turtles come ashore only during the night. The predators follow the dash of the turtles to eat their eggs. ஸோ ப்ரிடேட்டர்ஸ்னால் மிருகங்களை சாப்பிட்ற ஒரு விலங்குகள். ஸோ என்ன செய்யுமா? ஃபாலோதனா பின்தொடரும். எதை பின்தொடருது? டர்ட்டில்ஸ் அதோட முட்டையை வந்து எதை வச்சு ஃபாலோ பண்ணுது? சென்ட் SENTனா அனுப்புறது, SCENTனா ஸ்மெல்லு வாசனை. ஸோ இந்த இடத்துல அந்த முட்டையோட வாசனையை வச்சு தான் இந்த ப்ரிடேட்டர்ஸ் வந்து பின்தொடருது. ஸோ இதோட ஆன்சர் SCENT. த ப்ரிடேட்டர்ஸ் ஃபாலோ த சென்ட் ஆஃப் த டர்ட்டில்ஸ் டு ஈட் தேர் எக்ஸ். த ஃபீமேல் டர்ட்டில்ஸ் லே எக்ஸ் அண்ட் கோ பேக் டு த டேஷ். ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க அப்படி தானே? ஸோ ஃபீமேல் டர்ட்டில்னால் பெண் ஆமைகள், லே எக்ஸ்னால் அது முட்டையிடும், அண்டு கோ பேக் டு த. ஸோ முட்டை கடற்கரையில் வந்து தான் முட்டையிடும்னு பார்த்தோம். கடற்கரையில் முட்டை இட்டுட்டு திரும்ப எங்கே போயிடும்? சீக்கு. ஸோ SEAC. SEEனா என்னது? பார்க்குறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல கடல் தான் மீனிங்.
So the female turtles lay eggs and go back to the sea. Thank you.